பாருங்கள், இதுதாங்க நாட்டு வல்லாரை கீரை. தெரியுதா உங்களுக்கு? நாட்டு வல்லாரை கீரை. இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேங்க. இப்போ தான் எனக்கு கிடச்சிது. குட்டி குட்டி இலையாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப குட்டி குட்டி இலையாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த ஹைபிரிட் வல்லாரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். இது கொஞ்சம் சொரப்பாக இருக்குங்க. கொஞ்சம் இலை வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து நைஸாக இருக்கும், ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நாட்டு வல்லாரை கீரை. இதை வந்து நம்ம டெரஸ் கார்டனில் வைக்க போகிறோம் எண்ணெய் காய்ச்சறதுக்காக. இந்த மண் கலவையை எப்படி கலந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேங்க. இப்போ தான் கிடச்சிருக்கு எனக்கு. ஒரு வருஷமாக தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு நர்சரிக்கு போனேன், அங்கே வாங்கினேங்க. இது சூப்பராக இருந்தது, வாங்கிட்டேன். உடனே எண்ணெய் காய்ச்சறதுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் என்ன மண் கலவை கொடுத்து நட போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அடி உரமாக என்ன கொடுத்து நடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த செடியை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி அடி உரம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அதுதான் செடியோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அடி உரம் நீங்கள் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தொழு உரம் கொடுக்கலாம், மண்புழு உரம் கொடுக்கலாம், கோகோபீட்ஸ் கொடுக்கலாங்க. இதெல்லாம் அடி உரமாக நீங்கள் கொடுக்கலாம். அப்படி எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்களா, இந்த மாதிரி தேங்காய் நார் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. நம்ம தேங்காய் உடச்சிட்டு எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மண் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து இந்த மாதிரி தேங்காய் நார் கொடுத்துருங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் மண் போட்டுட்டு வச்சுருங்க. அதாவது அந்த தேங்காய் நாரில் வந்து நல்ல கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வேரோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரூட்டு நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது வேர் நிறைய ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வேர் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மண் வந்து எப்பவும் லூஸாக வச்சுக்கும், டைட் ஆகாது. டைட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த வேர் வந்து அழுகி போகும். அதெல்லாம் இல்லாமல் இந்த கோகோபீட் வந்து, அதாவது தேங்காய் நார் வந்து அவ்வளோ அருமையாக ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செடி வைங்க. நீங்கள் வேறு எந்த உரமும், அதாவது நம்ம இதுக்காக தொழு உரம் தேடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி நாரை பீச்சு போட்டு வச்சுருங்க. உங்கள் செடிகள் அருமையான வளர்ச்சி இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் செடி வைக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கிழிச்சு எடுத்துருவோம் பார்த்தீங்களா. எடுத்ததுக்கப்புறம் அந்த 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 பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் வந்து அப்படி இறுகி போயிருக்கும். அந்த இறுகி போனதோட வைக்கக்கூடாதுங்க. மண் லேசாக உடச்சி விட்டு வச்சிங்கன்னா தான் வேர் ஃபார்ம் ஆகும், ஆக்சிஜன் போகும் வேருக்கு. இல்லைன்னா அப்படியே அழுகி போயிடுங்க, வளரவே வளராது செடி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பஞ்சோட அப்படியே, அதாவது அந்த மண் இறுகி போன மண்ணோட அப்படியே வச்சிடுறாங்க. அதுதான் வந்து செடி வச்ச உடனே அப்படியே காஞ்சிரும். அது என்ன காரணம்னா இதுதான். நீங்கள் அப்படி பண்ணாமல் லேசாக வேருக்கு அடியில், அதாவது அடியில் வந்து லேசாக ஒரு ப்ரெஷ் கொடுத்துட்டு அந்த மண்ணை உதிர்த்து விட்டு அப்புறம் வைங்க. மொத்தமாக மண்ணை உடச்சி எடுக்காமல் லைட்டாக ஒரு விரிசல் கொடுக்கணும். லைட்டாக ஒரு ப்ரெஷ் கொடுத்தாலே போதும். பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.